ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் திருநாள் 15/1/2026 வியாழக்கிழமை வருகின்றது. தமிழர்கள் தமிழ் நாளாம் தைத்திருநாள் விவசாயத்திற்கு உதவியாக இருந்த கால்நடைகள், சூரியன், இயற்கைக்கு நன்றி செலுத்துகின்ற நாள் இந்த தைத்திருநாள். தமிழர்களுடைய அறுவடை திருநாள். உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் நாள். சூரியன் மகர ராசியில் சஞ்சரிப்பார். அதனால்தான் மகர சங்கராந்தி என்ற பெயரும் உண்டு. விவசாயிகள் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். அப்படிப்பட்ட உன்னதமான விவசாயத்தை கொண்டாடுகின்ற உன்னதமான நாள் தைத்திருநாள். அன்றைக்கு பொங்கல் எப்போ வைக்கலாம் என்பதை பார்ப்போம். 2026 தைப்பொங்கல் வைக்கும் நல்ல நேரம். தைத்திருநாளான பொங்கல் நாளில் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை நல்ல நேரம். மதியம் 1 மணி முதல் 1:30 மணி வரை நல்ல நேரம். இந்த நேரத்தில் பொங்கல் வைப்பது சிறப்பாகும். இல்லாவிட்டால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பொங்கல் வைத்து சூரிய உதயத்தில் பொங்கல் பொங்கினால் மிகவும் சிறப்பானதாகும். பலன் அதிகமாக நமக்கு கிடைக்கும். மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை ராகு காலம். மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை யமகண்டம். இந்த நேரத்தில் கட்டாயம் பொங்கல் வைப்பதை தவிர்க்க வேண்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று கூறுவார்கள். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில் வழி பிறக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தை மாதம் பிறக்கும். இன்றைய நாளில் நாம் வாங்க வேண்டிய பொருட்கள். மிக முக்கியமான பொருள் மஞ்சள் கொளுத்து, கரும்பு, வெல்லம், பச்சரிசி. காய்கறிகளில் மிக முக்கியமானது பரங்கிக்காய், அதாவது மஞ்சள் பூசணி என்று கூறுவார்கள். அவரைக்காய், மொச்சைக்காய் மிக முக்கியமானதாகும். இன்றைய நாளில் நாம் வியாழக்கிழமையோடு தை மாதம் பிறப்பதனால் மஞ்சள் நிற உடை அணிந்து பூஜை செய்யும்போது குரு பகவானின் அருளை பெற்றுத்தரும். குபேர சம்பத்து நமக்கு கிடைக்கும். இன்றைய நாளில் நம் பூஜை செய்யும்போது மஞ்சள் பிள்ளையார் பிடித்து தீப தூபங்கள் காண்பித்து கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வழிபட்டால் ஆதவனின் அருளும் குரு பகவானின் அருளும் குபேரரின் அருளும் நமக்கு கிடைக்கும். நம்முடைய பசியை போக்குகின்ற விவசாயமும் விவசாயிகளும் கடவுளுடைய அருளால் என்றைக்கும் நல்லா இருக்கட்டும். சர்க்கரை பொங்கலை போல எல்லாருடைய வாழ்வும் இனிக்கட்டும். அனைவருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.